யங் லேடீஸோடைய ஃபேவரட்டான லைட் வெயிட் டெய்லி வேர் காஸ்டிங் இயரிங்ஸ் ஆகட்டும், இல்ல நம்ம அம்மா பாட்டிகளுக்கு ரொம்ப விருப்பமான ட்ரெடிஷனல் ஏடி ஸ்டோன் தோடு ஆகட்டும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இயரிங் கலெக்ஷன்ஸ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது குரோம்பேட் போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலுக்கு. இயரிங்ஸ்ல இவ்ளோ வெரைட்டியான ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரெகுலர் யூசேஜ் கல்லு வச்சது, பாலக்கா, ஹூக் ட்ராப் ஸ்டைல வரக்கூடியது. கூடவே ஒரு சில ஆன்டிக் இயரிங்ஸையும் கவர் பண்ணியிருக்கேன். அப்படியே இவங்க ஷாப்ல இருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 2.5லேருந்து 3 கிராம்ல வரக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ். ஸ்டோன் இயரிங்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், குட்டி குட்டி பேர்ல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி காசு இயரிங்லாம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு பேர்ல் அண்ட் ஸ்டோன் இல்லைனா வந்து அந்த பவழம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஹேங்கிங் எல்லாமே உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டோன் வெயிட், பீட்ஸ் வெயிட்லாம் கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் இயரிங்ஸ்லாம் உங்களுக்கு அழகாக ஜெர்கான் ஸ்டோன்ஸ் பதிச்ச மாதிரி இருக்கு. இல்லைனா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் லுக் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது. பட் அதுலயே ஒரு சில ஃபேன்சியுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ வெயிட் ரேஞ்ச் நான் சொன்ன மாதிரி 2.5லேருந்து 3 கிராம்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இயரிங் மட்டும் உங்களுக்கு 5 கிராம்ல இருக்கு. கொஞ்சம் ஸ்டைலா இருக்கக்கூடிய இயரிங் அது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே 3.5லேருந்து 4.5 கிராம்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு அரை சவரன் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடியதா இருக்கும். அரை சவரன் நம்ம தாராளமா டெய்லி வேருக்கும் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட வேர் பண்ணிட்டு போற மாதிரி நல்ல பார்வையா தான் இருக்கும். அண்ட் இதெல்லாமே கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஜெர்கான் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக். இந்த பர்டிகுலர் இயரிங் பாருங்க, ஒரு அழகான டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல இருக்கு. அதுக்கடுத்து இது ஒரு ஜிமிக்கி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மிக்சடான கலெக்ஷன்ஸ் தான் இந்த ட்ரேல இருக்கு. ஸோ ஸ்டைலான இயரிங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் 2.2 கிராம்ஸில் ஒரு குட்டி ஜிமிக்கி கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இயரிங் கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுமே 3லேருந்து 4 கிராமில் வரக்கூடியது. எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக ஒரு மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டியாக வேர் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு மேலே குட்டி ஸ்டட் மாதிரி இருக்கும், கீழே அப்படி லென்த்தாக கொஞ்சம் ஹேங்கிங் மாதிரி வரும். ஸோ அரை சவரன் இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸுமே இருக்கு. இதுலயே உங்களுக்கு ஷேப் டிஃபர் ஆகும், லைக் ஸ்கொயர், ரவுண்டு, அப்புறம் ஃப்ளார் பேட்டர்ன், இந்த மாதிரி மிக்சடா நிறைய வருது. ஸோ இந்த பேட்டர்ன்ல பாருங்க, கீழே உங்களுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி வந்துட்டு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ஸ்டார் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அண்ட் ஆஃபீஸ் கோயிங் லேடிஸ்லாம் நல்லா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 3 to 4 கிராம்ஸ்ல இருக்கக்கூடிய காஸ்டிங் இயரிங் தான். நான் சொன்ன மாதிரி காஸ்டிங் இயரிங்னா கண்டிப்பா நிறைய பேரோட ஃபேவரட்டுங்க. காலேஜ்க்கு, ஆஃபீஸ்க்கு, டெய்லி வேருக்கு லேடிஸ் நிறைய பேருக்கு பிடிக்கக்கூடியது. அண்ட் குட்டி பசங்க கூட நிறைய பேர், அதாவது நான் சொல்றது ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் கூட விரும்பி வேர் பண்ணக்கூடிய டைப் தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுலயே பாருங்க, உங்களுக்கு பேர்டு மாதிரியான இருக்கிற டிசைன்ஸ் ஆட்டம். காஸ்டிங்னாலே கண்டிப்பா அதுல நிறைய உருவங்களை ஈஸியா பதிக்க முடியும் நமக்கு. அதுல எனாமல் வச்ச மாதிரி, ஸ்டோன் வச்ச மாதிரின்னு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸுமே வரும். ஸோ காஸ்டிங்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற மாதிரியான டிசைன்ஸை கூட கொண்டு வர முடியும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3.5லேருந்து 4.5 கிராம்குள்ள இருக்கக்கூடியது ஸ்டோன் வச்ச மாதிரி. இதுவும் அகைன் கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதுலயே உங்களுக்கு அந்த ரெட் இல்லைனா கிரீன் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி காமிச்சிருக்கேன். அழகா உங்களுக்கு மேல ஒரு ஸ்டட்ல அந்த ஹார்டின் டைப்போ இல்லை ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு டிஃப்ரெண்டான டிசைன், இதுவும் காஸ்டிங் மாதிரி இருக்கு. இந்த பர்டிகுலர் இயரிங்லாம் ரொம்பவே அழகா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளார்ல கொடி இறங்குற மாதிரி. அப்புறம் இது பாருங்க, உங்களுக்கு அகைன் கொஞ்சம் ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது, கிரவுன் இருக்கிற மாதிரி இருக்கிறதுன்னு வேற வேற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரீல இருக்கிறது எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்க ஃபேன்சியா கொஞ்சம் ஸ்டைலா வேர் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஸ்டோன்ஸ் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது 3.5லேருந்து 4.5 கிராம்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். இந்த பேர்ட் இயரிங் ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுங்க. நீங்க ஷாப் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் ஸ்டோன்ஸும் இருக்கு, இல்லைனா பிங்க் ஸ்டோன்ஸ், கிரீன் ஸ்டோன்ஸும் மிக்சடா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இயரிங்குமே உங்களுக்கு கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருந்தது. இது அகைன் உங்களுக்கு டால்ஃபின் மாதிரி ஒரு ரிங்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தது. இதுல உங்களுக்கு மேல டைமண்ட் மாதிரியான ஒரு
ஸ்டட் குடுத்திருந்தாங்க. ஸோ இது சாந்த்பலி மாதிரி கீழ ஒரு ஹேங்கிங். ஸோ இந்த மாதிரி நெறைய வித்தியாசமான டிசைன்ஸ். இது கூட வாவ்! அம்பரெல்லா இயரிங் கண்டிப்பா ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரியான ஒரு டிசைன். ஒரு ரிங்குள்ள இருக்கிற மாதிரி வளையத்துக்குள்ள. இது ஹார்ட்டினுக்குள்ள பேர்ட் இருக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான் வந்து இந்த ட்ரேல நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரேல நானுமே வீடியோ எடுக்கும்போதே இத வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த ட்ரேல ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸ்டோன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இத செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்டோன் வெயிட், கோல்ட் வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிருவாங்க. ஸ்டோன்ஸ்க்கான காஸ்ட் உங்களுக்கு செப்பரேட்டா வர மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் கொஞ்சம் ட்ரெண்டியா, ஸ்டைலா பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப கொஞ்சம் ட்ரெடிஷனலுக்கு நம்ம வருவோம். ஸோ 4லேருந்து 8 கிராம்ஸ் அதாவது அரை சவரன்லேருந்து 1 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய ஏடி ஸ்டோன் தோடு, ட்ரெடிஷனல் தோடு. அம்மா, பாட்டி இவங்கலாம் வந்து ரொம்ப விரும்பி வேர் பண்ணக்கூடியது. அந்த கல்லு வச்ச தோடுனா, கண்டிப்பா வந்து எதர் வெள்ள கல்லுனா ரொம்ப பிடிக்கும்னுவாங்க. அப்படி இல்லைன்னா ரெட், கிரீனு இல்ல மிக்ஸடா இந்த மாதிரி டபுள் கலர் அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்னமுமே இந்த மாதிரியான ஏடி ஸ்டோன்ஸ் தோடு கண்டிப்பா ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லுவேன். அதாவது நெறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. எது நம்ம விரும்பி வாங்குறோமோ அதுதானே வந்து உங்களுக்கு ஃபேஷன்ல இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தோடு கலெக்ஷன்ஸும் ரொம்பவே நெறைய பேருக்கு விருப்பமானது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல நமக்கு நான் சொன்ன மாதிரி ஷேப்ஸ் வந்து ஒண்ணு ஃப்ளார் ஷேப்பு, இல்ல ரவுண்ட் ஷேப்பு, இல்லன்னா ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடியதுன்ட்டு உங்களுக்கு டிஃபர் ஆகும். இந்த பர்ட்டிகுலர் அந்த நடுவுல மட்டும் ஒரு கல்லு வச்சு சுத்தி அந்த ரேஸ் மாதிரி ஒரு வீல் மாதிரியான ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பேட்டர்னுமே கொஞ்சம் அழகா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம ஆன்டிக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஜஸ்ட் ஒரு சிம்பிளா அரை சவரன்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஆன்டிக் அப்படிங்கும்போது அந்த உருவமும் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். அந்த பாலிஷும் உங்களுக்கு அத எடுத்து குடுக்கும். லைக் நமக்கு அந்த எந்த ஒரு உருவமாகட்டும், மயிலோ, ஃப்ளாரோ சிம்பிளா இருக்கக்கூடிய டிசைனையும் நல்லா அழகா எடுத்து காட்டும். குட்டி குட்டி ஸ்டோன்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. பீட்ஸ் இந்த மாதிரி ஹேங்கிங்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜிமிக்கி மாதிரி ஒரு ஸ்டட் வந்துட்டு ஒரு ஜிமிக்கி மாதிரி வந்து ஒரு குட்டி பால் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ். ஸோ நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க ஆன்டிக்லயும் தோடு பட்ஜெட்ல இருந்தா காமிங்கன்னு. ஜென்ரலா ஆன்டிக்னா ரொம்ப ஹெவி வெயிட் பார்த்துருக்கோம். பட் இது ரொம்பவே அஃபோர்டபுளா லைக் உங்களுக்கு எல்லோ கோல்ட் மாதிரி தான் இருக்கு. பட் அது கொஞ்சம் பாலிஷ் வந்து அந்த டார்க்கர் ஷேட்ல இருக்கு. அண்ட் டிசைன்ஸுமே அந்த ஆன்டிக் ஃபினிஷ்ல உருவங்கள் கிளாரிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்டைலிஷா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 2 2.25 கிராம்லேருந்து 5 கிராம்குள்ள இருக்கிற மாதிரி ஹூக் ட்ராப் கலெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ ஹூக் ட்ராப் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது டக்குன்னு மாட்டிட்டு போலாம். சிம்பிளா இருக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது அவிழ்ந்து விழாது. பட் ஸ்டில் நம்ம ஹேண்டில் பண்றது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் தான் இது. நம்ம ரெகுலரா அந்த இமிடேஷன் ஜுவல்லரிலாம் வேர் பண்ணுவோம் இல்லையா? டக்குன்னு வேர் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு ஸ்டைலான லாங் இயரிங் கலெக்ஷன்ஸ் இது. இதுலயே உங்களுக்கு இன்னும் ஒரு டைப் ஆஃப் ஒரு இயரிங்கும் இருக்கு. அதாவது அதுல ஒரு சின்ன திருகு மட்டும் மிடில்ல வரும். ஸோ இந்த பேட்டர்ன்லாம் பாருங்களேன். உங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்டட்டும், இன்னொரு பக்கம் அந்த ஹேங்கிங்கும் வரா மாதிரியான இது. நடுவுல அந்த திருகு வரா மாதிரியான டிசைன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னுமே அவைலபிளா இருக்கு. அரை சவரன்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அகைன் 3 to 4 கிராம்ஸ். இதுல வந்து அந்த ஸ்க்ரூ அந்த தண்டுல இருக்கு இல்லையா? அதுல வரும். ஸோ இந்த பேட்டர்னுமே உங்களுக்கு ஹூக் ட்ராப் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன். நெறைய பேர் இந்த ஸ்டைலா வேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வெஸ்டர்ன் வேருக்கு, ஃபார்மல் வேருக்கெல்லாம் கொஞ்சம் இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் லென்த்தா இருக்கக்கூடிய ஃபார்மலுக்கு மேபி நம்ம குட்டியா வேர் பண்ணுவோம். இது கொஞ்சம் வெஸ்டர்னுக்கு நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு அந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டட் வந்து கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும் ஹெட். பட் ஹேங்கிங் வந்து நல்ல நீளமா இருக்கும். அதுக்கு அடுத்தது கேரளாவுடைய ட்ரெடிஷனல் டைப் பாலக்கா நெக்லஸ் ஹாரம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கு மேட்சிங்கான பாலக்கா இயரிங்ஸ்ங்க. ஸோ பாலக்கா இயரிங்ஸ் சீரியஸ்லி ரொம்பவே அழகா இருந்துச்சு. அண்ட் இதுல அகைன் உங்களுக்கு கிரீன் கலர் மோஸ்ட்லி அதுல வந்து மாங்காய், ஹார்டின் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் போட்டிருக்காங்க. பட் ட்ரெடிஷனல் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி கிரீன் அண்ட் மாங்காய் தான் இருக்கும். பட் இப்போ ப்ளூ அண்ட் ரெட்லாம் கூட நிறைய பேர் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால அதுவுமே ட்ரெண்ட்ல இருக்கு. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நெக்லஸ் ஹாரமுமே அந்த ப்ளூ அண்ட் ரெட்லயுமே கிடைக்குது. ஸோ அதனால மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் பேட்டர்ன் பாருங்க. உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஷேப்ஸுமே உங்களுக்கு ஹார்டின், மாங்காய் மாதிரி மட்டும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஷேப் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது அகைன் காஸ்டிங் டைப்ல 3லேருந்து 5 கிராம்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்க்ரீன்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம போத்தி ஸ்வர்ண மஹால்ல ஸ்வர்ண லாபம்னு ஒரு கோல்ட் சேவிங் ஸ்கீம் இருக்கு. இந்த சூப்பர் ஃப்ளெக்ஸி கோல்ட் சேவிங் ஸ்கீமை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது 9 மந்த் ஸ்கீம். இந்த 9 மந்த் ஸ்கீம்ல நம்ம மாசம் மாசம் கட்டிக்கிட்டே வர அமௌண்டாவும் ஆட் ஆகும், கிராம்ஸாவும் ஆட் ஆகும். 9 மந்த்ஸ் முடிவில் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போறோம்ட்டு. இதுல நமக்கு பெனிஃபிட்டா கிடைக்க போகுது என்னன்னா,
சேதாரத்துல எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஃபிளாட் 50% நமக்கு ஆஃபர் குடுக்குறாங்க. அண்ட் நீங்க இதுல தங்க நகை மட்டும் தான் வாங்கணும்ட்டு அவசியம் இல்ல. நீங்க வைரம், அன்கட் வைரம், அதுக்கப்புறம் பிளாட்டினம், சில்வர் ஆர்டிகல்ஸ்ன்னு உங்களுக்கு தேவையானத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்ல நீங்க ₹1000 ஸ்டார்ட் பண்ணி கட்டிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு 6th மந்த்லேருந்தே பெனிஃபிட்ஸ் உண்டு. 6th மந்த், 7th மந்த், 8th மந்த், 9th மந்த்ன்னு நீங்க 6th மந்த் எடுக்கும்போது 6% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ்ல டிஸ்கவுண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேஸ்டேஜ் வந்து 20% அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு 6% வந்து ஆஃப் கொடுப்பாங்க. இதே நீங்க 9 மந்த்ஸ் மொத்தமா முடிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே 10%, 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து எடுப்பாங்க. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய ஜுவல்லரியில எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கோ அதுலேருந்து நமக்கு 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கு, நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நேரில் ஷாப்புக்கு விசிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மாசம் மாசம் கட்டக்கூடிய தவணை தொகையை ஆன்லைன் மூலமா கூட செலுத்திக்கிட்டே வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சேவிங் ஸ்கீம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்க்ரீன்ல நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் விசிட் பண்ணும்போது நம்ம கடை தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.